உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு? எங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. நாங்கள் நைட்டில் போகிறோம் வர எந்த பாதுகாப்பும் இல்லை. ஒரு டிரான்ஸ் நாங்கள் போகும்போது எல்லாமே ஒரு வல்கராக பார்க்குறாங்க, ஒரு டார்ச்சர் பண்ணுற மாதிரி. ஒரு பஸ்ஸில் ஏறினாலும் லேடிஸ்லாம் பக்கத்தில் உட்கார மாட்டாங்க. நாங்கள் போய் கேட்க போகும்போது கலெக்டர் வந்து என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் வெளில போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி சொடக்கு போட்டு வெளில போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது கிடையாது. கலைஞர் தான் வந்து எங்களுக்கு திருநங்கை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாரு. அப்போ அவரோட ஆட்சியிலே வந்து எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னும் போது நீங்க வர எலெக்ஷன்ல யார் ஆட்சி அமைஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கக்கா? இல்லை, இப்போ யாரோட ஆட்சி அமைஞ்சாலுமே சரி தான், எங்களுக்கான மக்களுக்கே சில பெனிஃபிட் எதுவுமே கிடைக்கல. ஒன்றுமே செய்ய மாட்டுறாங்க. இப்போ எங்களுக்கானதே வந்து எங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து ஒரு 3 சென்ட் இடம் கொடுக்கணும், இந்த இலவச நிலப்பட்டா கொடுக்கணும். அதுவுமே எங்களுக்கு கொடுக்க கிடையாது. எங்களுக்கான கவர்மெண்ட்லேருந்து வர எந்த சலுகையும் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை இந்நாள் வரைக்கும். அதுக்கு நாங்கள் அந்த இடம் கேட்டு நாங்கள் ரொம்ப வருஷமாக ஒரு 10 வருஷமாக போராடிட்டு இருக்கோம். 10 வருஷமாக நாங்கள் ஒரு சிதம்பரத்துலேயே ஒரு 50 திருநங்கை கிட்டத்தட்ட வசிச்சுட்டு இருக்கோம். எல்லாருமே வந்து 3 டிகிரி 2 டிகிரி முடிச்சிருக்கிறாங்க. நான் பிஏபி டான்ஸ் முடிச்சிருக்கிறேன். இப்படி இருக்க பட்சத்தில் இப்போ ஆர்ட்ஸ் காலேஜில் 2 பேர் படிக்கிறாங்க. அங்கே முட்லூர் ஆர்ட்ஸ் காலேஜில் 2 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. புத்தூர் காலேஜில் 2 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ வர திருநங்கைகள்லாம் இந்த மாதிரி பாலியல் தொழில் போகணும், இல்லை வந்து கலெக்ஷன் போகணும்னு ஆசைப்படல. எல்லாருமே படிக்க வச்சுக்கிட்டு சரி ஏதாவது ஒரு சுய தொழில் பண்ணால் எங்களுக்குன்னு இருக்க ஒரு இடம் வேணும். அந்த இருக்க இடமே வந்து எங்களுக்கு கொடுக்க மாட்டுறாங்க. அதை கேட்டு நாங்கள் இப்போ ஒரு 10 வருஷமாக போராடிட்டு இருக்கோம். 10 வருஷமாக மனுக்கள் நிறையா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எதுவுமே எங்களுக்கு வந்து இதாகலை. இப்போ இடையில வந்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, கலெக்டர் ஆஃபீஸில் போய் கேட்க போக அவங்க ஒரு 3-4 டைம் நீங்கள் நான் அடுத்த டைம் வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. போய் கேட்க போகும்போது கலெக்டர் வந்து என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் வெளில போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி சொடக்கு போட்டு வெளில போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது கிடையாது. அதுவும் இல்லாமல் எங்கேயுமே ஒரு பாதுகாப்பே கிடையாது. அப்போ இந்த ஆட்சியில் வந்து கலைஞர் தான் வந்து எங்களுக்கு திருநங்கை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாரு. அப்போ அவரோட ஆட்சியிலே வந்து எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னும் போது இப்போ வேற யாரோட ஆட்சியில் எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் வரப்போகிறது கிடையாது. எங்களுக்கு யாரும் கொடுக்க போகிறதும் கிடையாது. எங்களுக்கு சேர வேண்டியது அந்த கவர்மெண்ட்டில் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த இலவச நிலப்பட்டாவை கொடுத்தா நாங்கள் ஏதாவது ஒரு சுய தொழில் பண்ணிட்டு நாங்களும் கௌரவமாக வாழ்வோம். இப்போ இதுக்கு முன்னாடி எந்த ஆட்சி அமைஞ்சு நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க? இதுக்கு முன்னாடி நாங்கள் இவருக்கு தான் போட்டோம், கலைஞருக்கு தான் போட்டோம். அப்போ போட்டுமே இப்போ இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ அடுத்த ஆட்சி வரணும். அப்போ நிறையா ஆட்சிகள்லாம் இருக்குது, அவங்களுக்கு போடணுன்னா அவங்களுக்கு போட்டுமே எங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடைக்கல. என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? வர எலெக்ஷனில் மறுபடியும் யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கக்கா? யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லது பண்ணணும், புரியுதுங்களா? நான் வந்து இன்னார் தான் வரணும் அப்படின்றத நம்ம வந்து மென்ஷன் பண்ணி சொல்ல முடியாது இல்லையா? யார் வந்தாலும் நல்லது செஞ்சால் நல்லாயிருக்கும். கண்டிப்பா நெக்ஸ்ட் யார் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி நெக்ஸ்ட் வந்து இப்போ விஜய் வந்து வந்தா நான் ஒரு பெஸ்ட் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்தாலா அவரோட ஆட்சியிலையாவது எங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குதா அப்படின்றத வந்து நாங்க பார்க்கணும். சரி, ஒரு எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போடுவார்? நான் வந்து விஜய்க்கு தான்ப்பா தம்பி போடுவேன். இந்த ஆட்சியில் வந்து எதுவும் சரியில்லை. எங்கள் டிரான்ஸ் கம்யூனிட்டிக்கு எதுவும் கொடுக்குறது இல்லை, எந்த ஒரு சப்போர்ட்டையும் இல்லை. நாங்கள் எவ்வளோ படித்த திருநங்கை இருக்கோம், இருந்தும் கஷ்டப்படுறோம் நைட்லையும் பகல்லையும். ஸோ இந்த சொசைட்டி வந்து ரொம்ப ஒரு கேவலமாக எங்களை பார்க்குது. அதெல்லாம் மாறணும். இனிமேட்டுக்கு வர ஜென்ரேஷனில் விஜய் வந்தாருன்னா எங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருப்பார், எல்லாம் நல்லது நல உதவிலாம் செய்வார் நாங்கள் நினைக்கிறோம். அவருக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். இப்போ பொம்பளை பசங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு சொல்றாங்க, உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு? எங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. நாங்கள் நைட்டில் போகிறோம் வர எந்த பாதுகாப்பும் இல்லை. நிறைய பசங்க தொல்லை. சும்மா ஒரு ஆம்பளை பொம்பளை போனால் நான் நடந்து போனாங்கன்னா விட்டுறாங்க. இதே ஒரு டிரான்ஸ் நாங்கள் போகும்போது எல்லாமே ஒரு வல்கராக பார்க்குறாங்க, ஒரு டார்ச்சர் பண்ணுற மாதிரி. ஒரு பஸ்ஸில் ஏறினாலும் லேடிஸ்லாம் பக்கத்தில் உட்கார மாட்டாங்க. எங்களை வந்து ஒரு இழிவுபடுத்துற மாதிரி ஒரு சமுதாயம், இந்த சமுதாயம் எங்களை பார்க்குது. இப்போ விஜய் வந்தாருன்னா இதெல்லாம் மாற்றுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அவர் வந்தாருன்னா மாற்றுவார்னு நாங்கள் நினைக்கிறோம்.